ஹாய், இன்றைக்கி கூட நான் குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த ஆனியனை வச்சு கடையில் செய்கிற மாதிரி ஆனியன் பக்கோடா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 3 ஆனியனை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட கடலை மாவு, க்ரீன் சில்லி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ அது கூட சோம்பு, அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனோடனே அதை உதிரியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குட்டானப்பாப்போட சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கருவேப்பிலையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம இதில் போட்டோன்னா நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.